எனது பார்சல்ல செங்கல் வந்திருக்கா? ஐய்யய்யோ! என்னடா இது இப்படி ஏமாந்துட்டோமே! அப்படிதாங்க நெனச்சேன் நானும். உண்மையா பயங்கர வெயிட்டா இருந்துச்சா, என்னடா இது! பாக்ஸ் சின்னதா இருக்கு. வெயிட் ஆனா பயங்கரமா இருக்கே! ஒரு 2 கேஜி வரும் போலயே! அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் என்ன. நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தா நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கே! அப்படின்ட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. சர்ச் பண்ணிலாம் பார்த்துருக்கேன். பட் இந்த மாரி எனக்கு கிடைக்கல. யூடியூப் சேனல்ல தான் நான் பார்த்தேன். பார்த்த அன்னைக்கே நம்ம பார்த்து வாங்கியாச்சு. இது வந்து என்னன்னா, நமக்கு நெறைய நெறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. கேர்ல்ஸ்க்கெல்லாம். என்ன நம்ம வந்து இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். ஒவ்வொரு டைமுக்கும் வந்து நம்ம வந்து சாம்பிராணி போடணும்னா, ரொம்ப வந்து அது நெருப்பு பத்த வைக்கிறதுக்குள்ளவே ரொம்ப கஷ்டமா ஆயிடும். நம்ம எனி டைமே வந்து நெருப்பு இருக்குமானா டவுட்டு தான் இல்லையா? நம்ம போடும்போது வந்து அந்த சாம்பிராணி போடணும் அப்படின்னு நினைக்கும்போது நெருப்பு இருக்காது. அப்புறம் வந்து சிட்டிலலாம் வந்து மேக்ஸிமம் அடுப்பு இருக்குமான்னே கொஞ்சம் டவுட்டு. அது அப்படி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து அந்த அளவுக்கு வந்து வாசனை வரும், இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து புகைலாம் வராது. எனக்கு வந்து இந்த கட்டி சாம்பிராணி தான் ரொம்ப பிடிக்குமா, அது வீடு ஃபுல்லாக வந்து புகைலாம் வரும், நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்ச நாளா நான் அந்த நெருப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். அதுக்கப்புறமா விட்டாச்சு சுத்தமா. கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ இன்னைக்கு நான் இந்த யூடியூப் சேனல்லேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்களா, அத பார்த்த உடனே கண்டிப்பா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க ஃப்ளிப்கார்ட்ல. பேர் என்னன்னு லாஸ்ட்டா சொல்றேன் ஓகேவா? வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, வேணான்றவங்க விட்டுடுங்க. எனக்கு வேணும் நான் வாங்கிக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வாங்கிக்கோங்க. செம்ம ஒர்த்து. 100 பீஸ் இருக்கு. 250 தான் ரேட்டு. வாங்கலாம்ல. இங்க பாருங்க. ஒரு பீஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நீட்டா இருக்கும் இல்லையா? அது மாரி வந்து ரவுண்ட் ஷேப்ல குடுத்துருக்காங்க. சாம்பிராணி வந்து தூள் பண்ணி அதுக்குள்ள போடுறதுக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து அத பத்த வச்சா கூட சீக்கிரமா வந்து தீ பிடிச்சிருது. எனக்கு பிடிச்சிருக்கு. அதையும் காமிக்கிறேன். டெமோ காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. என்ன? பேர் வந்து என்னன்னா, சார்கோல் ஸ்டிக்ஸ் ஓகேவா? சர்ச் பண்ணி பாருங்க வரும். இதில மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சா, நீங்க நான் கரெக்ட்டா வாட்ச் பண்ணியிருந்தா தெரியும். பாக்ஸ்குள்ளேருந்து எடுத்து வைக்கும்போது நான் மொபைல பார்த்துட்டே இந்த வீடியோ எடுக்கிறதுனால 9 பாக்கெட் மட்டும் தான் எடுத்து வச்சிருப்பேன். டப்பாக்குள்ள ஒரு பாக்கெட் விட்டுட்டுருப்பேன். என்னடா நான் எடுத்து வைக்கும்போது என்ன 9 பாக்கெட் தான் இருக்கு. 10 பாக்கெட் தான் சொன்னாங்க அப்படின்னு நினச்சு நான் விட்டுட்டேன். அப்புறமா வந்து வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா டப்பாக்குள்ளேயே ஒரு பாக்கெட் விட்டுட்டுருக்கேன். யாராச்சும் வீடியோ எடுக்கும்போது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்த்தீங்களா? இதில வந்து மொத்தம் 10 பேக்கெட் இருக்கும். 100 பீஸ் இருக்கும். அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 பேக்கெட் கூட இருக்கு. அதுவும் வாங்கிக்கலாம். ரேட்டு கம்மியா இருக்கும். 1/2 அன் ஹவர் வரைக்குமே அதை விட அதிகமா கூட வந்து நெருப்பு இருக்கு. நல்லாவே புகை வருது. அது லைட்டா பத்த வைக்கும்போதுவே நீங்க வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். லைட்டா பத்த வச்சாலே போதும் தீ பிடிச்சுக்குது. ஃபுல்லா எரியணும்னு அவசியம் இல்ல. கற்பூரம் எப்படி ஏத்துறோமோ அதே மாரி இங்க பாருங்க எப்படி புகை வருது. நல்லா வருதா? சூப்பர்.